கடைசில நான் கம்மியா ஆர்டர் பண்ணிட்டேங்கிற அளவுக்கு நான் யோசிக்க வச்சுட்டீங்க. நான் நெறையா இருக்கும்னு நெனச்சேன். பட் என்ன சொல்றது, டேஸ்ட்ல நல்லா நெறைய பேர் நெறையா சாப்பிட்டனால எனக்கு கேக் பத்தாம தான் போச்சு. அதனால ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப 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 தேங்க்ஸ். இதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு கிடைக்காம போயிட்டீங்க. நான் பேக்கரில ஆர்டர் பண்ணி எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாவே இருக்காது. எனக்கு அது ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுற மாரி ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்கும். இதுல நான் எதிர்பார்த்த எல்லாமே இருந்தது. அந்த ஒயிட் சாக்லேட்ஸ்லாம் உள்ள இருந்தது. இந்த ஃப்ளேவர் அது எல்லாமே சூப்பரா இருந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக் 1.5 கிலோவில் ஆர்டராக வந்த ஒயிட் ஃபாரஸ்ட் ஃப்ளேவர் கேக்குங்க. 2 டயரில் இந்த மாதிரி சிம்பிளான ஒரு ஜங்கிள் தீமில் கொடுத்தா போதும், இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் கொடுங்கிற மாதிரி எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணுறாங்க. இது வரைக்குமே அவங்க வந்து பேக்கரியில் தான் வாங்கினதாகவும், இந்த மாதிரி ஒரு ஹோம் பேக்கர்ஸ்ட்டே கேக் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, பட் அப்படி யாரும் கிடைக்கலைங்க அப்படிங்கிற மாதிரி தான் எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ செஞ்சு கொடுத்த ரொம்ப ரொம்ப சூப்பரான கமெண்ட் தான் பண்ணியிருந்தாங்கங்க. ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய வாய்ஸ் வந்து அந்த கஸ்டமரோடைய இது தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹோம் பேக்கர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பேக்கரியை காட்டிலுமே ஹோம் பேக்கர்ஸ் வந்து ரொம்பவே மெனக்கெட்டு தான் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்பவே ஹைஜீனிக்காக அதே சமயத்தில் ஃப்ரெஷ்ஷான ஒரு பொருளை தான் நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ கேக் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கோயம்புத்தூருக்குள்ளே ஹோம் டெலிவரி கூட அவைலபிளாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.